ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, 3 ரெசிபி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம இந்த 7 நாளும் விநாயகருக்கு நம்ம என்னென்னலாம் வச்சு பூஜை பண்ணுவோமோ அந்த ரெசிபிஸை தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 3 ரெசிபி செஞ்சுருக்கோங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிஸ் என்னென்னா, லெமன் ரைஸ், பூரண கொழுக்கட்டை, அப்புறம் கடலைப்பருப்பு சுண்டல். ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, 4 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறது. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இப்போது வறுத்து விடுங்க. இது கூட கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்தாச்சு. இது கூட சில பேர் பூண்டு சேர்ப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா லெமன் ஜூஸை வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். இப்போது லெமன் ரைஸுக்கு தேவையான மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம லெமன் ரைஸோட ப்ராசஸ் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிய வரட்டும். பார்த்திங்கன்னா இப்போ பாதி அளவுக்கு கொதிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வடித்து வச்ச சாப்பாடை எண்ணெய் ஊற்றி நல்லா ஆற வச்சுருக்கோம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம லெமன் ரைஸை நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சாப்பாடு எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் லெமன் ரைஸ் நம்ம பரட்டும் போது உடையாமல் இருக்கும், கூடவே ஒட்டாமல் இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு சுண்டல். இதுக்கு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும். இப்போது 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு மூடி தேங்காய், துருகிய இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகும் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறோம். நாங்கள் இப்போ தான் சேர்க்குறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயிலையும் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை அப்படி சேர்க்கும்போது சில நேரம் தீஞ்சிரும். அதுக்காக இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்தனதுக்கப்புறம் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறமா வெங்காயத்தில் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சிம்மில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு நம்ம வேறு வேலையை கூட பார்க்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம துருக்கி வச்ச இஞ்சை இது கூட இப்போது சேர்த்துக்கலாம். இஞ்சி ஆரம்பத்திலே சேர்த்துட்டோம்னா அடிப்பிடிச்சு தீயக்கூட ஆரம்பிச்சிடும். அதுக்காக கடைசியாக சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கி ரெடியானதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு வேகணும்னா கையில் நம்ம நசுக்கிற அளவுக்கு வேகணுங்க. ரொம்ப அதுவே நசுங்கி கொல கொலன்னு வெந்திருக்கக்கூடாது. கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம துருக்கி வச்சுருக்க தேங்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு சுண்டலுக்கு தேவையான அளவு தூளுப்பையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் அடுப்பை
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்து வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டாவே போதும். ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கடலைப்பருப்பு வெந்துட்டாவே போதும். நம்ம வெங்காயத்திலேயே போட்டு ஒரு 4 கிண்டு கிண்டி விட்டுட்டோம்னாவே சரியாக போயிடும். அதாவது தேங்காய் உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்மளோட கடலைப்பருப்பு சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரண கொள்ளுக்கட்டைக்காக பூரணத்துக்கு நடக்கல்லையும் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ நடக்கல்லைக்கு 125 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். நடக்கல்லையை மிக்சியில் போட்டுட்டு நல்லா கோதுமை ரவை அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கோம். இப்போது வெல்லத்தையும் மிக்சிலேயே போட்டுட்டு இடித்து வச்ச வெல்லத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அதாவது வேர்க்கடலையும் வெல்லத்தையும் பாதி பாதி அளவில் போட்டுட்டு மிக்சியில் சுற்றி சுற்றி 2 பேட்சாக நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வெல்லமும் நடக்கல்லையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டாக நமக்கு வருதான்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்காமல் அப்படியே கூட ஸ்பூனில் எடுத்து நடுவில் ஸ்டப் பண்ணிக்கலாம். இப்போது கொள்ளுக்கட்டைக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பச்சரிசி மாவு. நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொள்ளுக்கட்டை மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கிண்டிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துணும். அதிகமாக ஊற்றிட்டோம்னா நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக போகிடும். அப்படியே ஊற்றி கிண்டும் போது கரண்டியை வச்சு கிண்டிக்கலாம். இப்போது கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போது கரண்டியை எடுத்துட்டு கையிலேயே மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதாவது நடுவில் மட்டும் கொஞ்சம் தடிமனாகவும் எல்லா கார்னர்ஸும் சன்னமாகவும் தட்டிக்கலாம். அப்படி தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு ஓரங்களை மென்மையாக தட்டி கொடுங்க. இப்போது நம்மளோட பூரண கொள்ளுக்கட்டைக்கான எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? நமக்கு இந்த போல் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் தான் செஞ்சுருக்கோம். இப்போது தேவையில்லாத கார்னர்களில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இட்லி சட்டியில் நம்ம எப்பயும் இட்லி வைக்கிற மாதிரி வேக வச்சு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பூரண கொள்ளுக்கட்டை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா லெமன் ரைஸ், பூரண கொள்ளுக்கட்டை, கடலைப்பருப்பு சுண்டல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.